எல்ஐகே இந்த படத்துடைய கதை 2040 நடக்குது. எஸ்ஜே சூர்யா எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆப் உருவாக்கி நடத்திட்டு இருக்காரு. இது மூலமாக தங்களுக்கு பொருத்தமான ஜோடியை தேர்வு செய்யலாம், லவ்வர் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கண்காணிக்கலாம். அதே சமயம் மொபைல் ஃபோனால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பசுமை உலகம்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு சீமான். அவருடைய மகன் தான் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். ஃபோன் உபயோகிக்காத ஒரு நபர். நாயகி கிருத்தி ஷெட்டி எப்போ பாரு ஃபோன் ரீல்ஸ்னு சுற்றிட்டு இருக்கிறவங்க. ஸோ நாயகியை பார்த்ததும் ஹீரோவுக்கு திடீர்னு காதல் வந்துடுது. அதுக்காக இவரும் ஃபோன் வாங்குறாரு. இந்த நிலையில் எல்ஐகே ஆப்பால் இவங்களுடைய காதலும் பிரியுது. இதனால் கடுப்பாகிற ஹீரோ அந்த ஆப் பொய் அப்படின்னு நிரூபித்து நாயகியோட மறுபடியும் கை கோக்கிறதுக்காக நினைக்கிறாரு. ஹீரோவுடைய இந்த திட்டம் பழிச்சதா அப்படிங்கிறது தான் இந்த எல்ஐகே. நாயகன் பிரதீப் ரங்கநாதன் வழக்கம் போல தன்னுடைய துரு நடிப்பால் கவர்ந்திருக்காரு. அப்பா சொல் மீறாத மகனாக நடந்துக்கிறது, காதலுக்காக ஃபோன் வாங்குறது, வில்லனை எதிர்த்து சண்டை போடுறதுன்னு கலக்கியிருக்காரு. நடிப்பு, ஸ்டைல், டான்ஸ்னு பக்கா பேக்கேஜாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. நாயகி கிருத்தி ஷெட்டி நவநாகரிக பெண்ணா ஃபோன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் அழகாகவும் அருமையாகவும் பண்ணியிருக்காங்க. வில்லனா எஸ்ஜே சூர்யா மிரட்டலான நடிப்பு கொடுத்துருக்காரு. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயத்தால் வேற யாருமே தன்னை மாதிரி பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு எல்ஐகே ஆப்பை உருவாக்குறாரு. அதை வெற்றிகரமாக நடத்த எந்த எல்லைக்கும் போகிற அவருடைய கேரக்டராக இருக்கும் நல்லா இருக்கு. காமெடி கடந்த வில்லனா அசத்தியிருக்காரு. சீமான், ஷாரா, கௌரி கிஷன், விடிவி கணேஷ்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் தேவையான நடிப்பை அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ரவிவர்மன் ஒளிப்பதிவு காட்சிகளை ரொம்பவே கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கு. எதிர்காலத்தில் நடக்கிற கதைக்கு தேவையான உழைப்பை அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் கிராஃபிக்ஸ் காட்சிகளும் நல்லாவே இருக்குது. அனிருத் இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். பாடல்கள் அண்ட் பின்னணி இசையில் அசத்தியிருக்காரு. எழுதி இயக்கியிருக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அதால் மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தவோ உணரவோ முடியாது அப்படிங்கிறத சொல்ல நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு ஏற்ற வகையில் திரைக்கதை இல்லாததுனால சொல்ல வந்த விஷயங்கள் வெறும் முயற்சியாக மட்டுமே போயிடுது. முதல் பாதி ஒரு வழியாக ஓடி முடியுது. பட் இரண்டாம் பாதி ஓரளவுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் நல்லாவே வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சீன்ஸ் வச்சுருக்கலாம். மொத்தத்தில் எல்ஐகே ஓகே.